ஒரு அழகான பெரிய வீடு. அந்த வீட்டில் ஒரு அன்பான தாத்தாவும் ஒரு பாசமான பாட்டியும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தினமும் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறார்கள். எப்ப நம்ம பேத்தி சுபி வகேஷனுக்கு வருவாள்? ஒரு நாள் தாத்தா சுபிக்கு போன் பண்ணினார். ஹலோ சுபி, எப்படா தாத்தாவையும் பாட்டியும் பார்க்க வர போற? நாளைக்கு வரேன் தாத்தா. ஆனா ஒரு கண்டிஷன். நான் வரும்போது ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்டோரி ரெடி பண்ணி வைங்க. ரெடி. சுபி ஒரு வாரம் தங்க போறதுக்காக டிரெஸ்ஸும் புத்தகங்களும் விளையாட்டு பொருட்களும் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாள். என் சுபிக்கு லட்டு, முறுக்கு, சாம்பார், பாயசம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். தாத்தா, நான் வந்துட்டேன். தாத்தா தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். பாட்டியும் தாத்தாவும் அவளை கட்டிப்பிடித்து வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார்கள். அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு பேசி சிரித்து சந்தோஷமான மதியத்தை கழித்தார்கள். மாலை வாக்கிங் முடிந்தது. இரவு படுக்க நேரம். தாத்தா, கதை ரெடியா? ரெடி பேத்தி. இன்றைய கதை பெயர் 3 பொம்மைகள். நான் உனக்கு கதை மட்டும் சொல்ல மாட்டேன், காட்ட போறேன். நான் உனக்காக 3 பொம்மைகள் செய்திருக்கிறேன். களிமண்ணால் ஒரு பொம்மை, பஞ்சால் ஒரு பொம்மை, சர்க்கரையால் ஒரு பொம்மை. இப்போ நீ ஒவ்வொரு பொம்மை மீதும் தண்ணி ஊற்று. சுபி களிமண் பொம்மை மீது தண்ணி ஊற்றினாள். அது கொழ கொழன்னு அழுக்காக உருக ஆரம்பிச்சது. நாம் கெட்ட வார்த்தை பேசினாலும் நம்ம வாழ்க்கை இப்படிதான் அழுக்காகி போய்விடும். தாத்தா, நான் இப்போ பஞ்சு பொம்மை மீது தண்ணி ஊற்றுகிறேன். ஆஹா, என்ன தாத்தா, ஊற்றியவுடன் அது கனமாகிவிட்டது. அளவுக்கு மீறி எல்லாரையும் நம்பினால் நம்ம மேலே சுமை கூடும். தாத்தா, நான் இப்போ சக்கரை பொம்மை மீது தண்ணி ஊற்ற போகிறேன். என்ன தாத்தா, ஊற்றியவுடன் அந்த பொம்மை இனிப்பாக கரையுது. நாம இனிமையா பேசணும், நல்லது செய்யணும், கஷ்டப்படுறவர்களுக்கு உதவணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம அடுத்த தலைமுறையும் நல்லதா இருக்கும். சுபி, நீ எந்த பொம்மை மாதிரி இருக்கணும்? சக்கரை பொம்மை தான் தாத்தா. ஜாலி, விடுமுறை முடிந்தது, பள்ளிக்கு வந்தாச்சு. எல்லாரும் விடுமுறையில ஜாலியா இருந்தீங்களாப்பா? அப்ப சொல்லுங்கள், விடுமுறையில் என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள்? அந்த கதை ஒரு பேச்சு போட்டியில் தேர்வு செய்யப்பட்டது. சுபி முதல் பரிசு வென்றாள். இது உங்களுக்கு தான் தாத்தா. கெட்டவனாக இருந்தால் வாழ்க்கை அழுக்காகும். எல்லோரையும் அளவில்லாமல் நம்பினால்
சுமை கூடும். இனிமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். நாம எல்லாரும் சக்கரை பொம்மை மாதிரி இனிமையாக வாழ வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை பின்தொடருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திடுங்கள். அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். பை பாய். மீண்டும் உங்களுக்காக வேறொரு கதையோட வரேன்.